சைபர் அரஸ்ட், வீடியோ காலில் என்கொயரி, கொரியரில் போதைப் பொருள். இப்படி ரூம் போட்டு யோசித்து விதவிதமாக கொள்ளையடித்து கல்லா கட்டி வருகிறது சைபர் கும்பல். அவ்வப்போது பிடிபடும் சைபர் கும்பல்களிடமிருந்து கோடிகளில் பணம் மீட்கப்படுகிறது. ஆனால் அதெல்லாம் அவர்கள் கொள்ளையடித்ததில் கொசுறு மட்டும்தான். பாமர மக்கள்தான் விழிப்புணர்வு இல்லாமல் ஏமாறுகிறார்கள் என்ற கருத்தெல்லாம் இப்போது இல்லை. விஐபிகளை கூட அசால்ட்டாக ஏமாற்றி விடுகிறார்கள் இந்த சைபர் சிலந்திகள். அப்படி ஒரு கும்பலிடம் நொடி பொழுதில் பணத்தை இழந்திருக்கிறார் பிரபல சின்னத்திரை நடிகர் மிர்ச்சி செந்தில். சிரிக்கிறதானே தெரியல. இவ்வளவுதான் நம்ம படிச்சு உலக அறிவுன்னு நினைச்சாலும் ஒருத்தன் சப்பையா ஆன்லைன்ல ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ்ல 15,000 ரூபாய் என்கிட்ட இருந்து ஆட்டையை போட்டாங்க. சரவணனாக தமிழ் மக்களுக்கு அறிமுகமான மிர்ச்சி செந்தில் சின்னத்திரை ரசிகர்களால் கொண்டாடப்பட்டவர். அந்த வெற்றியின் பலனாய் சில திரைப்படங்களிலும் நடித்து வருகிறார். தற்போது தனியார் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும் சீரியல் மூலம் தமிழகத்தில் பல தம்பி தங்கைகளை சம்பாதித்த அண்ணனாக வலம் வந்து கொண்டிருக்கும் செந்திலிடம் வாட்ஸ்அப்பில் ஒரு ஹாய் மெசேஜ் அனுப்பி ஆட்டையை போட்டிருக்கிறது ஒரு மோசடி கும்பல். செந்திலுக்கு நெருக்கமான நண்பர் ஒருவர் கோவையில் ஹோட்டல் வைத்து நடத்தி வருகிறார். அவரிடமிருந்து செந்திலுக்கு ஹாய் என வாட்ஸ்அப் மெசேஜ் வந்திருக்கிறது. அதை பார்த்த செந்திலும் கேஷுவலாக பேச சிறிது நேரத்தில் அவர் அவசரமாக 15,000 பணம் தேவை என கேட்டிருக்கிறார். எப்போதும் கேட்காதவர் திடீரென பணம் கேட்டதால் அவர் கொடுத்த எண்ணுக்கு பணத்தை அனுப்பியிருக்கிறார் செந்தில். ஆனால் அந்த அக்கவுண்டின் நேம் வேறாக இருப்பதை பார்த்து உஷாராவதற்குள் பணம் போய் சேர வேண்டிய இடத்திற்கு சேர்ந்து விட்டது. ஒருவேளை இது சைபர் மோசடியாக இருக்குமோ என நினைத்த செந்தில் நண்பருக்கு கால் செய்து விசாரித்த போதுதான் அவரது வாட்ஸ்அப் எண்ணை யாரோ ஹேக் செய்து பலரிடம் பணம் பறித்த உண்மையை சொல்லியிருக்கிறார். 15,000 என்பது சிறிய தொகைதானே, போகட்டும் என நினைக்காமல் தன்னை போன்று மற்றவர்கள் ஏமாந்துவிடக்கூடாது என நினைத்த செந்தில் விழிப்புணர்வுக்காக வீடியோ வெளியிட்டது பலரையும் பாராட்ட வைத்திருக்கிறது. எவ்வளோ ஒருத்தர் குறுகுல பூந்து ஆட்டையை போட்டு போயிட்டானே. நெக்ஸ்ட் டைம் யாராச்சும் உங்ககிட்ட இந்த மாதிரி வாட்ஸ்அப்ல இருந்து பணம் கேட்குறாங்க அப்படின்னா தயவு செஞ்சு கன்ஃபார்ம் பண்ணாம யாருக்கும் இந்த மாதிரி டக்குன்னு எடுத்து ஒரு எமோஷனல்ல யோசிக்காம அனுப்பி விட்டுறாதீங்க. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.